திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சி எம்பிக்கள் ஆலோசனை கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கியுள்ளது. இது குறித்தான முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் உள்ளார். மாணிக்கம், வணக்கம். முழுமையான விவரங்கள் என பதிவு பண்ணலாம். திமுக எம்பிகளுடன் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அவர் 2 வார சுற்றுப்பயணமாக வெளிநாடு சென்றிருக்கக்கூடிய சூழலில் லண்டனில் அவருடைய பேரன் இன்பநிதியினுடைய பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றிருந்தார். அதற்கு பிறகு அங்கே அவர் இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது காணொலி வாயிலாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. வரக்கூடிய திங்கட்கிழமை அன்று நாடாளுமன்றத்துடைய மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற இருக்கிறது 19 அன்று. இதுபோன்ற சூழலில் வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் பொழுது திமுக எம்பிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும், மக்கள் பிரச்சனைகள் எவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேச வேண்டும் என்ற உள்ளிட்ட அறிவுறுத்தல் வழங்குவதற்காக வழக்கமாக கூட்டப்படக்கூடிய திமுக எம்பிகள் கூட்டமாகவே இந்த கூட்டம் காணொலி வாயிலாக நடத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தேர்தலின் போது கடந்த தேர்தலுக்கு போது நாடாளுமன்றத்தில் பாஜக அரசால் ஒரு மசோதா கொண்டு வரப்பட்டிருந்தது. மகளிர் இடஒதுக்கீடு மற்றும் தொகுதி மறுவரையறை சம்பந்தமான அந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருந்தது. அதற்கு திமுக கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் இந்த கூட்டத்தொடரிலும் அவ்வாறு மசோதா கொண்டு வரும் பட்சத்தில் அதில் திமுக எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்தான ஒரு ஆலோசனையும் மேற்கொள்ள இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிகள் எந்தெந்த விவகாரங்களில் எந்தெந்த நிலைப்பாடுகளில் எவ்வாறு பேச வேண்டும் என்பது குறித்தான ஒரு நிலைப்பாடு குறித்தான ஒரு அறிவுறுத்தலையும் வழங்க இருப்பதாக தகவல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது.